அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் உயர்தர நட்சத்திர ஜோதிட ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் கே.எஸ். ராதாகிருஷ்ணனின் வணக்கங்கள். ஞான ஜோதி ஜோதிட ஆய்வின் மூலமாக குரு பெயர்ச்சி கும்ப ராசிக்கு கும்ப லக்னத்தை சார்ந்தோருக்கு எப்படி இருக்கிறது என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். 2-11 என்ற அற்புதமான குறிகாட்டிகளை பெற்ற ஒரே மனிதர் இந்த உலகத்தில் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் தான். உயர்தர நட்சத்திர ஜோதிட ஆய்வு என்ன சொல்லுகிறது என்றால், உலகத்தில் பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் கும்ப லக்னத்தில் தான் பிறக்கிறார்கள். ஏனென்றால் 2க்கும் 11க்கும் தன காரகனே வருமான ஸ்தானத்திற்கும் சேமிப்புக்கும் வெற்றிகளுக்கும் உரிய அந்த குரு 4ஆம் இடத்திலே இருக்கிறது. 4ஆம் இடத்திற்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அர்த்தாஷ்ட குரு, அர்த்தாஷ்ட சனி என்றெல்லாம் 4ஆம் இடம் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 4இல் இருக்கின்ற குரு உங்களுக்கு பெருத்த வருமானம், சொத்துக்கள் மூலமாக வாடகை வருமானம், புதிய சொத்துக்களை ஈட்டுதல், வெற்றிகளை நடத்துதல் போன்றவற்றை கும்ப லக்னம் கும்ப ராசிக்காரர்கள் யார் யாருக்கெல்லாம் சனியும் ராகுவும் திசாபுத்தி அந்தரங்களாக வருகிறதோ அவர்களுக்கு இந்த 1/5/2024 முதல் 14/5/2025 ஏற்படுகிறது என்று உயர்தர நட்சத்திரம் சொல்கிறது. அப்படி என்றால் குரு என்ன செய்கிறது? குரு 7க்குண்டான சூரியனுடைய நட்சத்திரத்தில் செல்லுகின்ற காலம் திருமணத்திற்கென்று காத்திருக்கின்றவர்கள் இந்த ஆண்டு திருமணம் உறுதியாக நடைபெறும். அதிலும் 1/5 12/6 முடிகின்ற காலமாக காட்டுகிறது. அது சூரியன் 3இல் இருக்கின்ற பொழுது அரசாங்கம், வெளியூர் செய்திகள், வெளிநாட்டு தொடர்புகள், வெற்றி, அரசு மூலமாக நன்மைகளை காட்டுகிறது. சூரியன் 4ஆம் இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது நாம் சொத்துக்களை ஈட்டுகின்ற காலமாகவும், நமது திருமணம் செய்த மனைவியின் மூலமாக சொத்துக்களை பெறுகின்ற காலமாகவும் நமக்கு காட்டுகிறது. சந்திரனுடைய சாரத்தில் செல்கின்ற பொழுது உடலை பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே உங்களுடைய தொழிலிலே பெரும் வெற்றியை ஈட்ட இருக்கிறீர்கள். இந்த ONGC என்று சொல்லக்கூடிய கடல்சார் பல்கலைக்கழகம், கடல் தொடர்பான துறையிலே பணியாற்றுகின்றவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறீர்கள். 12இல் இருக்கின்ற சந்திரன் சொந்த நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதால் கடன் வாங்குதல், புதிய முதலீடுகள், வெளிநாட்டு தொடர்புகள் வெற்றி மேல் வெற்றியை காட்டுகிறது. 3-10க்குண்டான செவ்வாயினுடைய மிருகசீரிடத்தில் செல்லுகின்ற காலம் செய்திகள் மூலமாக நன்மை, தொழிலில் வெற்றி போன்றவற்றை காட்டுகிறது. அதுவும் ரிஷபம், மிதுனம், கடகம் என்ற 3 ராசிகளுக்குள் செவ்வாய் செல்லுகின்றதால் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதும், குழந்தைகள் மூலமாக வெற்றியையும், கட்டப்பட்ட கட்டடங்கள் மூலமாக வருமானம் வருகிறது. இருப்பினும் குரு 10-10/2024 வக்ரமாகி 5-2/2025 நேர்பாதைக்கு சென்றாலும் இந்த செவ்வாயும் சந்திரனுடைய பலன்களே தொடர்ந்து நடைபெறுவதால் உங்களுக்கு வண்டி வாகனம், சொத்து சுகங்களும், தொழில் முன்னேற்றங்களும், இந்த உடல் நலம் பாதிப்பதை பார்த்து கொள்ள வேண்டும். வருமானத்தினுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறது என்பதுதான் இந்த உயர்தர நட்சத்திர சோதனம் சொல்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இந்த செய்திகளை உங்கள் உறவினர் நண்பர்களிடம் தெரிவியுங்கள். உயர்தர நட்சத்திர சோதனம் தெரிந்து கொள்ள குறிப்பிட்ட அந்த செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு சிறந்த பலன்களை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.